தேவையற்ற முடியை அகற்றி பொலிவான சருமத்தை பெற்றிட வி கேர் அட்வான்ஸ்டு லேசர் ஹேர் ரிமூவல். புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இன்னைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் உமன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா irregular periods. ஸோ வாட் இஸ் காசிங் திஸ் irregular periods? நம்ம என்ன ரிதம்ல இருக்கிறோம். ஸோ வெதர் இட் இஸ் ஸ்லீப் ஆர் வெதர் இட் இஸ் யுவர் டயட், வாட் சிங்க் ஆர் வி டூயிங் டு மேக் த பீரியட் convincing? I can sleep around 2 o'clock and get up around 10 o'clock also. So which 8 hours of sleep? Our body works in a sync with that particular 8 hours of sleep after 10 o'clock. So early to bed, early to rise. And the concept. So genetic reasons, associated conditions, some specific pelvic conditions, that makes a lot of causes for the irregular period. இந்த கட் மைக்ரோபயோம் டிஸ்டர்ப் ஆகுறதுனால ஒன்று எக்ஸ்ட்ரா பீரியட்ஸ் லைக் ஹெவியர் ப்ளீடிங் வரும், இல்லை ஸ்கேண்டியர் ஃப்ளோ வரும். எந்த பீரியட் கலர் வந்து இட்ஸ் சம்திங் தட் யூசுவலி சைன்ஸ் தட் இது வந்து நம்மளுக்கு அன்ஹெல்த்தியாக ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ரீசன் இருக்கு. பீரியட்ஸ்க்கு முன்னாடி இல்லை பீரியட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்பாட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து இட்ஸ் வெரி காமன். ஸோ வை இஸ் திஸ் ஹேப்பனிங்? இதோட மேஜர் காஸ் என்ன வரும்? எனக்கு பீரியட்ஸ் வந்து இன்னும் நிற்கவே இல்லை, ஜஸ்ட் கீப் த பேட்ஸ் ஆன் ஃபார் த ஸ்பாட்டிங் அப்படின்னும் போது தான் அது ரொம்ப பார்க்கணும். இப்போ நார்மலாகவே வெஜைனாஸ் ஆர் meant to be wet. It cannot be dry. Dry vagina is a clinical condition. Vaginas are meant to be wet and some amount of secretion is good. And during like in the ovulation period la konjam secretions extra irukkiradhu commonest da. That should not smell or that should not itch. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் பாட்காஸ்ட். ஸோ திஸ் பாட்காஸ்ட் இஸ் ஆல் அபவுட் சைக்கிள் சிங்கிங். ஸோ எல்லா உமனுக்குமே இந்த சைக்கிள் சிங்கிங் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் இஸ் சைக்கிள் சிங்கிங்? நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த irregular periods எப்படி ரெகுலர் பீரியட்ஸாக மாற்றுறது, அண்ட் irregular periodsக்கு என்ன காரணமாக இருக்கும், அண்ட் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ், டயட் அண்ட் நம்மளோட ஸ்லீப் சைக்கிள், இது எல்லாம் நம்ம எப்படிலாம் சேஞ்ச் பண்ணால் நம்மளால் இந்த சைக்கிள் சிங்கிங்கை ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அண்ட் இதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா டாக்டர் ரிஷி வர்தினி, அண்ட் ஷீ இஸ் அ நேச்சுரோபதி டாக்டர். அவங்க கிட்ட இதெல்லாம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். as she is already having this experience with lots of patients with the same kind of conditions. இந்த டாபிக் பற்றி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே என்லைட்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ மேம். ஹலோ, எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இந்த சைக்கிள் சிங்கிங் அப்படின்றது வந்து இப்போ இருக்கிறதுல ஒரு பாப்புலர் டேர்மாகவே இருக்குது. ஸோ சைக்கிள் சிங்கிங்னாலே வந்து ஒரு ரெகுலர் பீரியட் சைக்கிளை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு விஷயம். அண்ட் வி ஹவ் கிரியேட்டட் அ நியூ பஸ்வர்ட் ஃபார் திஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் உமன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா irregular periods. ஸோ வாட் இஸ் காசிங் திஸ் irregular periods? ஓகே, ஸோ சைக்கிள் சிங்கிங் இதுவே வந்து ஒரு பஸ்வேர்ட் தான். நீங்கள் சொன்ன மாதிரி நார்மல் பீரியட்ஸ் இதை தான் நம்ம வந்து சைக்கிள் சிங்கிங் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த பீரியட்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் ப்ளீடிங். ஸோ வி ஆல்வேஸ் see it as a reflection of our health. விமன் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக இருக்கோமா, நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமான்றது மந்த் ஆன் மந்த் நமக்கு பீரியட்ஸ் வரும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் ஹெல்தி, தட் இஸ் வென் யூல் ஹாவ் அ ரெகுலரைஸ்ட் பீரியட்ஸ். இந்த நார்மலைஸ்டு ஒரு டேர்ம். ஸோ வி ஆல்சோ நோட் ஃபார் த கலர் ஆஃப் த பிளட், யூனோ த குவான்டிட்டி அண்ட் த ஸ்மெல் ஆஃப் த பிளட். இதெல்லாம் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இஃப் இட் இஸ் சம்திங் சேஞ்சிங், then it is not in sync. irregular periods, நம்ம பீரியட்ஸ் மந்த் ஆன் மந்த் வரலன்னா அது irregular periods. அண்ட் காசஸ்ன்னு நினைக்கும் போது நிறைய இதில் வந்து ஒரு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இட் மைட் பி லைக் யூனோ ஃபிசிக்கல் காசஸ் ஆர் மென்டல் காசஸ், சைக்கோ ஃபிசியாலஜிக்கல் காசஸ்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மென்டல் அண்ட் பாடி அண்ட் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ when it is stressed in the mind, it also poses a stress on the physical condition. And otherwise நமக்கு create பண்ணிக்கிற problems just like your food habits and improper way of living, like எப்போ வேணுமோ தூங்குறது, இந்த மாதிரி இருக்க. ஸோ சைக்கிள் அப்படின்னும் போது you understand that that's a rhythm in it. அதை தான் நம்ம சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன சைக்கிள் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம என்ன ரிதமில் இருக்கிறோம். ஸோ வெதர் இட் இஸ் ஸ்லீப் ஆர் வெதர் இட் இஸ் யுவர் டயட், வாட் சிங்க் ஆர் வி டூயிங் to make the period come in sync? That's my question. And when it comes to causes-னு எடுத்துகிட்டு வரும்போது, one of the main reason is now altered sleep. முதல்ல diet, sleep and exercise. யாருக்குமே வந்து இது வந்து காமனஸ்ட் காசஸ். இது இல்லாமல் நிறைய காசஸ் இருக்குது. மைட் பி ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஆல்சோ, மைட் பி அசோசியேட்டட் வித் சம் அதர் கண்டிஷன்ஸ் ஆல்சோ. பட் 90% நான் சொல்கிறது வந்து
இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கிற ஒரு ரீசனால தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லிசனிங் டு யூ நான் இதில் 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் கேட்டேன். ஸோ ஒன்று வந்து டயட், ஸ்லீப் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த டயட், ஸ்லீப் அண்ட் எக்ஸசைஸ் இது வந்து எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் இஃப் இன் கேஸ் when a woman fails in maintaining all these 3 things எப்படிலாம் உங்கள் பாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்? மேபி பேசிக் திங்ஸ் யூல் கோ ஃபார் அ ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், வெயிட் கெயின் அண்ட் அதர். ஒன்ஸ் ஆல் தீஸ் 3 திங்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரு கம்பேரிசன் எடுத்துப்போம். ஸோ அந்த காலத்தில் there லாங்கர் நைட்ஸ் அண்ட் ஷார்ட்டர் டேஸ். ஓகே, now we have longer days and shorter nights. This itself is a major threat for the cycle syncing. இது லாங்கர் நைட்ஸ் இருக்கும்பொழுது you will have a longer impact on the melatonin. There's a hormone called melatonin. இப்போ எனக்கு 7 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட்ஸ் எல்லாம் இருட்டாக இருந்ததுன்னு, லைக் லைட்ஸ் இல்லை, முன்னாடி காலத்தில் இந்த லைட்ஸ் இல்லை, நமக்கு இருக்குது, that we have to make sure we use the advantages in a very possible way, not like in a ruining way. நம்ம அது ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுறோன்றது தான் ஒரு கான்செப்டை. அந்த காலத்தில் 7 மணி ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் எந்த லைட்டும் இருக்காது. ஸோ they'll have to complete their dinner before at least 6:30 to make sure that they're not searching for things and all that. அப்போ அதுக்கு முன்னாடியே முடிக்கணும்னு. ஸோ 7 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்ட் வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. there were not much of the needs and wants like now. We are going in for sophistication, getting in more needs, and this is actually becoming a disrupted cycle, which again disrupts our own cycle. And இதே மாதிரி I'm not telling you we have to go back and live like that. At least எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. ஒரு 10 மணிக்கு போய் பாருங்க. Not like you need to wait till 12 o'clock. Like இன்னொரு விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா, 8 hours of sleepனு ஒரு பெரிய க்ரைட்டீரியா எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க எல்லாரும். Which 8 hours of sleep? I can sleep around 2 o'clock and get up around 10 o'clock also. Okay, I can skip the sleep tonight and also go in for 8 hours of which 8 hours of sleep. Our body works in a sync with that particular 8 hours of sleep after 10 o'clock. So early to bed, early to rise. And the concept da. We learn the same from LKG. ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. All these are the causes. And hidden causes நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஹிடன் காசஸ் இஸ் அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் லைக் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. அதுவுமே இந்த லைஃப் ஸ்டைல்னால வரக்கூடியது தான். ஆல்சோ இட் கம்ஸ் அலாங் வித் ஜெனட்டிக் ரீசன்ஸ். ஸோ ஜெனட்டிக் ரீசன்ஸ், அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் அண்ட் some specific pelvic conditions that makes a lot of causes for the irregular period. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம irregular periods பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ரைட் நோ இந்த பீரியட் வந்ததுக்கப்புறம் எய்தர் லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் வந்து அவங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து ஹெவியராக இருக்குது, ஆர் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது, இதோட யூஷுவல் பீரியட் அளவு கிடையாது அப்படின்றத when someone sends it, most of the women ignore it. ஆக்சுவலி இந்த ஒரு சிம்டம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி உமன் நான் கேட்ட வரைக்கும் இக்னோர் தான் பண்ணுறாங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வை. பட் இஸ் திஸ் அ ரெட் ஃப்ளாக் ஆர் அன் அலார்மிங் சிக்னல்? No, it's not an alarming signal as much as the periods are normal and they don't have any kind of வேறு எதுவும் தொந்தரவு இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணும்னு இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, when you talk about period quantity, I must talk about gut. ஓகே, ஏன்னா இந்த gut microbiome இருக்குது, microbiomes. ஓகே, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கட் மைக்ரோப்ஸ், அந்த கட் மைக்ரோப்ஸ் தான் நம்மளுடைய ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு ரிஃப்ளெக்ஷனாக கூட வச்சுக்கலாம். இந்த கட் மைக்ரோபயோம் டிஸ்டர்ப் ஆகுறதுனால ஒன்று எக்ஸ்ட்ரா பீரியட்ஸ் லைக் ஹெவியர் ப்ளீடிங் வரும், இல்லை ஸ்கேண்டியர் ஃப்ளோ வரும். ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஈஸ்ட்ரஜன். இது வந்து ஒரு ஹார்மோன். இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து இட் டிசைட்ஸ் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் த எண்டோமெட்ரியல் லைனிங். ஓகே, இப்போ இந்த கட் மைக்ரோபயோம் வந்து ஈஸ்ட்ரஜன் டாமினன்ஸ்னு சில பேருக்கு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தெம் who are having irregular periods as well as having a heavier flow are suffering with this condition called estrogen dominance. இவங்களுக்கு என்ன மாதிரி காமனஸ்ட் கண்டிஷன்ஸ் ஆர் சிம்டம்ஸ் இருக்குன்னா, கான்ஸ்டிபேட்டடாக இருப்பாங்க. தட் the excess of estrogen is not eliminated from their body, so it stays in them. So gas இருக்கும், bloating இருக்கும், and foul smelling gas. இது எல்லாமே one of the conditions where this people can go into some other conditions like fibroids, adenomyosis, endometriosis, which again causes இந்த மாதிரி heavier flow. அதே மாதிரி nutrient deficiency, otherwise estrogen deficiency might cause quantity scantier periods. இதுக்கும் வந்து microbiome தான். நிறைய பேருக்கு loose stools இருக்கும். We can understand this by the way they are actually taking in food, and we can also understand this by the period flow. அதை வச்சு நீங்கள்
ஈஸ்ட்ரோஜன் டாமினண்ட்டாக இருக்கீங்களா இல்லை ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியண்ட்டாக இருக்கீங்களான்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த irregular பீரியட்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு வருது, லைக் அவங்களோட பீரியட்ஸ் வந்து இஃப் இட் இஸ் அரௌண்ட் 10 days delayed or 1 month டிலே ஆகும்போது எவ்வளோ நாள் டிலேட் ஆகுதோ அந்த கலர் ஆல்சோ இட் சேஞ்சஸ். ஸோ இந்த பீரியட் அரைவ்ஸ் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்க பீரியட் பிளட்டோட கலர் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெகுலர் பீரியட். ஸோ இந்த கலர் அப்படின்றது நீங்களுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ வாட் இஸ் அ ஹெல்த்தி பீரியட் கலர் ஆர் எந்த பீரியட் கலர் வந்து இட்ஸ் சம்திங் தட் யூஸ்வலி சயின்ஸ் தட் இது வந்து நம்மளுக்கு அன்ஹெல்த்தியா இருக்கு? ஒவ்வொரு கலருக்கும் ஒரு ரீசன் இருக்கு. சே லைக் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் நம்மளுடைய ஃப்ரெஷ் பிளட் மாதிரி வர எண்டோமெட்ரியல் லைனிங் விச் இஸ் ஃப்ரெஷ் அண்ட் தென் அண்ட் தேர் ஜெனரேட்டட் அண்ட் இட்ஸ் பீன் கண்டினியூஸ்லி ஷெடிங் ஆஃப் எவ்ரி மந்த். தட்ஸ் அ நார்மல் பீரியட். ஸோ இப்போ இதிலே வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ்னு வரும். ஸோ இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து இட் மைட் பி அ லிட்டில் பிட் ஹேப்பனிங் ப்ரையர் டு த பீரியட் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட் தட் இஸ் கொஞ்சமாக இருக்குது, வெறும் ஃபவுல் ஸ்மெல்லிங் இல்லை அப்படின்னா நார்மல். பட் இஃப் திஸ் இஸ் கம்மிங் இன் டு லைக் கிளாத்ஸ் மாதிரியோ இல்லை வந்து ரொம்ப எக்ஸஸாவோ இருக்குதுன்னா மைட் பி தே ஆர் நாட் ஹேவிங் அ ரெகுலர் சைக்கிள். அந்த பீரியடில் ஷெட் ஆஃப் ஆக வேண்டிய மென்ஸ்ட்ரல் லைனிங் ஷெட் ஆஃப் ஆகலை அப்படின்னா உள்ளாரே இருக்கும்போது the color actually oxidizes the blood, right? It oxidizes lining-ஆ இருக்கிறதுனால. And also there's a tendency for the uterus to grow the endometrium from the walls. கீழேந்து தான் மேலே வளரும். ஓகே, அப்போ மேலே இருக்கிற blood வந்து it should have shed off the previous period. அப்படி ஷெட் ஆஃப் ஆகலைனா தான் ஃபார் அ லாங் டைம் கலர் சேஞ்ச் ஆகுறது. இட் மைட் கம் இன் அ பிளாக் கலர் ஆல்சோ. அது எவ்வளோ அளவுக்கு டிலே ஆகுதோ அந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம்ஸ் லைக் பிங்கிஷாக இருக்கும். That is also denotes some deficiency. My next question will be about spotting. In the spotting also வந்து நான் என்னோட சர்க்கிளில் நிறைய பேர்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் வெரி காமன் அமாங் மோஸ்ட் ஆஃப் தி விமன். எய்தர் பீரியட்ஸ்க்கு முன்னாடி இல்லை பீரியட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்பாட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து இட்ஸ் வெரி காமன். ஸோ வை இஸ் திஸ் ஹேப்பனிங்? இதோட மேஜர் காஸ் என்னவா இருக்கும்? ஸ்பாட்டிங் இன்டர்மென்சுரல் ஸ்பாட்டிங்னு சொல்லலாம், இல்லை ஸ்பாட்டிங் ஆஃப்டர் யுவர் ரெகுலர் பீரியட்ஸ் இதுவும் சொல்லலாம். ஸோ இல்லை ஸ்பாட்டிங் ஜஸ்ட் பிஃபோர் யுவர் பீரியட்ஸ் இதுவும் இருக்குது. பட் இன்டர்மென்சுரல் ஸ்பாட்டிங் இஸ் சம்திங் விச் வி நீட் டு புட் அவர் ஃபோக்கஸ் ஆன். சிஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சில ஸ்பாட்டிங்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் see there is a commonest tendency of the ovaries to get itself like simple cyst வரும் போகும் அந்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, எல்லா மந்த்தும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஸோ அப்போ அது 1 month வருது அப்படின்னா it is okay to just understand and check for the spotting which is prolonged or is just happening without any other இது வந்து இப்போ கப்புள்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா they'll have a ovulation spotting also. So after just that ovulation spotting and as well as implantation spotting. Ovulation spotting is very commonest in all the girls. Okay, சில பேருக்கு சில spotting at one point of time it will come and it will vanish immediately without any disturbance. That is very normal. And implantation spotting is also very common. But that spotting which really irritates for a long time, it keeps on happening for months together. எனக்கு பீரியட்ஸ் வந்து இன்னும் நிற்கவே இல்லை, I just keep the pads on for the spotting அப்படின்னும் போது தான் அது ரொம்ப பார்க்கணும்னு. might be because of the chocolate cyst also. chocolate cystன்றது much more complex cyst. நார்மலாக வந்து PCOM அப்படின்னா polycystic ovarian morphology. ஓகே, PCOM அப்படின்னா polycystic ovarian morphology. அந்த மாதிரி இருக்கும்போது பெருசாக டிஸ்டர்பன்சஸ் வரும், அதுவே சரியாகிக்கும். அந்த மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ பிம்பிள் ஆன் அவர் ஃபேஸ். வரும் போகும், எப்போ வரும்னு தெரியாது. சம்டைம்ஸ் இட் மைட் பி கம்மிங் அண்ட் கோயிங். பட் திஸ் சாக்லேட் சிஸ்ட் இஸ் சம்திங் விச் ஹேஸ் டு பி காம்ப்ளெக்ஸாக நம்ம நோட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இன்டர்மென்சுரல் ஸ்பாட்டிங் வர்றதுக்கு காமனஸ்ட். அண்ட் அடினோமயோசிஸ் ஆர் எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அடினோமயோசிஸ்னால் ஜஸ்ட் லைக் நம்ம யூட்ரஸ்குள்ளார நடக்கிறது யூட்ரைன் டிஷ்யூஸ், த எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் வில் பி அவுட்சைட் த யூட்ரஸ். அப்போ இந்த மாதிரி காமனஸ்ட் காசஸ் வரும்போது ப்ராப்ளம் வரும் ஸ்பாட்டிங். ஸோ வி நீட் டு ரூல் அவுட் வாட் டைப் ஆஃப் ஸ்பாட்டிங் இட் இஸ், பேசிக்லி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு ஸ்பாட்டிங் ப்ரொலாங்டாக இல்லை, 1 or 2 times வருது, எப்போவாது வருது, இட்ஸ் நாட் டிஸ்டர்பிங் மீ, நார்மல், ஃபைன், லீவ் இட். பட் இஃப் இட் இஸ் ப்ரொலாங்டு அண்ட் லைக் டூ மச் ஆஃப் இரிட்டேட்டிங், இல்லை இது ஒரு எண்டே இல்லையா இது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது we'll have to take a diagnosis. Diagnosis is the only way to find out why it's happening. So spotting on one side, அதோட இன்னொரு சைடுன்னு பார்த்தோன்னா அந்த vaginal discharge. So when it comes to vaginal discharge, what is a normal vaginal discharge? இது இந்த நார்மலுக்கும் இல்லை இது வந்து அப்நார்மல் அப்படின்றதுக்கும் அட்ரஸ் பண்ணணும்னு எப்பவுமே நினைக்கிறேன். எல்லாருக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ எது நார்மல் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இட் would be great help நீங்க எது நார்மல் vaginal discharge. Definitely this would be helping. So இப்போ நார்மலாகவே vaginas are meant to be wet.
ஓகே. It cannot be dry. Dry vagina is a clinical condition. Okay, அப்போ vaginas are meant to be wet, and especially during the ovulation time இது வந்து discharge வந்து அதிகமாக மாறும். That is because of the luteinizing hormone, and the pH of the cervix also comes down, making the secretion too much to also transfer the sperm into the uterus. இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. This is a natural healthier discharge. இது வந்து ஓவராக டிஸ்சார்ஜ் இருக்கணும் அப்படின்னு there is nothing like over. If it is foul smelling, so over vaginal discharge அப்படின்றதெல்லாம் இல்லை. You can note it. If it in case it is infectious, it will stink or it will become itchy. இந்த மாதிரி ரெண்டும் இருக்கும்பொழுது or is like some secretions curdy ஒரு மாதிரி we can find out that there's some condition that is existing. It might be candidiasis as well. Itching இருக்கிறதுனாலே ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குது. So you will have to really address that. But otherwise, normally, vaginas are meant to be wet and some amount of secretion is good. And during, like in the ovulation period, கொஞ்சம் secretions extra இருக்கிறது commonest தான். That should not smell or that should not itch. Provided everything is normal. Menstrual cups எல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஆனாலும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் only they'll come to know that this product is very very safer and convenient to use. அண்ட் இந்த ஃபியர் எதனால வரும்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து இந்த கப்பு உள்ளார போனதுக்கப்புறம் உள்ளார போய் எங்கே தொலைஞ்சிருமோ, உள்ளாரையே போயிடுச்சுன்னா நம்ம உள்ளார மாட்டிக்கிச்சுன்னா நம்ம எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு பீரியடுக்கு எத்தனை கப்ஸ் யூஸ் பண்ணும்? ஐ வுட் டெல் தட் 1 cup for 10 years and even more.